குளங்கள் கிராமங்களின் மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் நாங்கள் குருநாகல் மாவட்டத்தில் வீட்டுத் தோட்டங்களை அமைத்துள்ளோம். அதனூடாக பல பல்லாண்டு தாவரங்களை வழங்கியுள்ளோம். அதன் மூலம் குளத்தை அண்டியுள்ள வீட்டுத் தோட்டங்களின் நீர் போசனை பகுதியை பாதுகாப்பது எமது பிரதான நோக்கமாகும். மற்றும் விளைச்சலின் தீவிரத்தை அதிகரிப்பதற்கு வயலுக்கு அருகிலுள்ள ஒரு சில வேல் திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம். குளங்கள் கிராமங்களின் மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் அவுட்புட் 3க்காக குருநாகல் மாவட்டத்தில் 4 ஆற்றுப்படுக்கைகளை அடிப்படையாக கொண்டு 32 மலைமானிகளையும் 32 ஆழமானிகளையும் பொருத்தியுள்ளோம். மலைமானியின் மூலம் கிடைக்கும் மழைவீழ்ச்சியின் அளவுக்கேற்ப மழைநீர் எவ்வாறு விவசாயத்துக்கு பயன்படுத்துவது, நீர் எவ்வளவு தேவைப்படும் என்பதை தீர்மானிக்க முடிகின்றது. குளங்கள் கிராமங்கள் மறுமலர்ச்சி திட்டத்தினால் எமது தோட்டத்தில் மலைமானி ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மாங்கன்றுகளும் வழங்கப்பட்டுள்ளது. மழை வீழ்ச்சியின் அளவை அளந்த பின்னரே நாம் தோட்ட வேலைகளை தொடங்குகிறோம். மகனுடைய போனுக்கு காலநிலை தகவல் வந்த பின்னர் அதனை அடிப்படையாக கொண்டு எப்படி எமது தோட்ட வேலைகளை செய்ய வேண்டும் என தீர்மானிக்கின்றோம். மழை நாள், வெயில் நாள் என்பவற்றை அவதானித்து தோட்ட வேலைகளை அதற்கேற்ப செய்ய முடிகிறது. நாம் தினமும் மாதாந்த வாராந்த காலநிலை எதிர்கூறல்கள் மற்றும் எதிர்வரும் 3 மாதங்களுக்கான காலநிலை எதிர்கூறல்கள் அத்துடன் விவசாய காலநிலை அறிக்கை போன்றவற்றை வாட்ஸ்அப் மூலம் 4 குழுக்களுக்கு அனுப்புகின்றோம். இத்தகவல்களை விவசாயிகள் சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் அன்றைய தினம் எவ்வாறான விவசாய மற்றும் வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிக்க முடியும். மழை காலத்தில் இன்று கன்றுகளை நட தீர்மானித்தோம் என்று எடுத்துக்கொள்வோமே. இன்று மழை அதிகம், மண்ணில் ஈரத்தன்மை அதிகம் என்ற காலநிலை தகவல் கிடைக்கும் எடுத்து இன்று அவைகளை நட்டால் அவை அழிவடையக்கூடும் என்பதால் அவற்றை நடுவதில்லை. அதற்கேற்ப கன்றுகளை இன்று நடுவதா அல்லது நாளை நடுவதா என தீர்மானிக்கின்றோம். நாம் இவ்வாறு தினந்தோறும் காலநிலை தகவல்களை வழங்குவதனால் பெரும்போகம் மற்றும் சிறுபோகத்தை மாத்திரம் செய்து வந்த விவசாயிகளுக்கு இப்போது ஒரு இடைப்போகத்தையும் செய்யக்கூடியதாக உள்ளது.